ஓகேம்மா, இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்டராக இருக்கான்னு பார்த்துடலாம். எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர்டராக இருக்குது. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ சொல்யூஷன் எழுதலாமா? சொல்யூஷன் தீர்வு. ஓகேம்மா, ஃபஸ்ட்டு இப்போ லாங் டிவிஷன் மெத்தடு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுமா? இந்த நம்பர் அப்படிங்க எழுதலாமா? 121 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 216 எக்ஸ் ப்ளஸ் 144. கொஞ்சம் பிக்கஸ்ட் நம்பராக இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்பர் 1 வந்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும் இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 121 எக்ஸ் பவர் 4. ரூட் ஆஃப் 121க்கு என்ன வரும்? 11 11 சார் 121 இல்லையா? அப்போ என்ன வரும்? ரூட் ஆஃப் 11 எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 11 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் நம்ம காமன் 1 எடுக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? 11 எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு சிம்பிள் என்னம்மா? ரவுண்டு சிம்பிள் இல்லையா? ரவுண்டு சிம்பிள் என்ன அர்த்தம்? அந்த நம்பரை நம்ம இங்கேயும் எழுதணும், 11 எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எழுதணும். புரியுதாம்மா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இதில் எழுத போகிறோமா? 121 எக்ஸ் பவர் 4. ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ தான் அதில் 0 ஆகும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் பாருங்கம்மா? 2 கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ரெண்டு நம்பரை நம்ம அப்படியே நம்ம கீழே இறக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஓகே, செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? செகண்ட் ஸ்டெப்னாலே ஞாபகம் வர வேண்டியது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது 0 சிம்பிள் இல்லையா? அதாவது இந்த சிம்பிள் வந்து அங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இங்கே வரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2. அப்போ என்ன வரும்? 2 × 11னா 22 எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு சிம்பிள் என்னென்னா ஸ்கொயர். ஓகேம்மா, ஸ்கொயர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணுமா? பாருங்கள், அந்த டிவிஷனுக்கு நம்ம வெளியில் எழுத போகிறோம். அப்போ அந்த நம்பரை நம்ம இங்கே எழுத போகிறோம். 22 எக்ஸ் ஸ்கொயர். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க, ஏன்னா இதில் இன்னொரு நம்பர் கூட வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா? ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3க்கு வந்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம அங்கே எழுதலாம். 198 எக்ஸ் கியூப் டிவைடட் பை இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அதை நம்ம இங்கே எழுதலாம். 22 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம கட் பண்ணலாமா? கட் பண்ண என்னமா வரும்? இதுதான் கேன்சல் ஆகும். 22னா 11ஆல் கட் பண்ணியாச்சுன்னா 2 11 சார் 22 1 8 அண்ட் கட் பண்ணியாச்சுன்னா 9 இல்லையாம்மா? அப்போ மைனஸ் 9x. ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ரவுண்ட் சிம்பிள் கொடுத்துடலாம். ரவுண்ட் சிம்பிள் என்ன அர்த்தமா? அந்த நம்பர் வந்து இங்கேயும் எழுதணும் இங்கேயும் எழுதணும். எழுதலாமா? மைனஸ் 9x, இங்கேயும் வந்து நமக்கு மைனஸ் 9x. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோமா? ரவுண்டு சிம்பிள் வந்ததுனால அந்த நம்பரை நம்ம இங்கே எழுதுகிறோம் இல்லையா? மைனஸ் 9x ப்ராக்கெட் இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அதை அப்படி நம்ம அங்கே எழுத போகிறோம். 22 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x. ஓகேம்மா, கொஞ்சம் ஹையஸ்ட் நம்பராக இருக்கால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலாம். 22 × 9 என்ன வரும்? 18 19 198 இல்லையா? அப்போது ஈக்குவல் டு மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 9 9 சார் 81. அப்போ ப்ளஸ் 81 எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு என்ன சிம்பிள்மா போடணும்? நம்ம இந்த சிம்பிள். ஓகேம்மா, இந்த சிம்பிள் போடுறோம் இல்லையா? அப்போது அந்த சிம்பிள் போட்டாச்சுன்னா அந்த நம்பரை நம்ம இங்கே எழுத போகிறோம்னு அர்த்தம். மைனஸ் 198. இன்கேஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு தோணுச்சுன்னா இப்போ இந்த நம்பர் தான் நமக்கு இங்கே வரணும் இல்லையா? ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த நம்பர் வராமல் உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் விட்டுருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேம்மா? ஓகே, இப்போ நமக்கு கரெக்டான இந்த நம்பர் தானே வந்திருக்கு. அப்போ கரெக்ட். இது வரைக்கும் நமக்கு கரெக்ட். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 81 எக்ஸ் ஸ்கொயர் 99 சார். ஓகே, ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ப்ளஸ் ஆகும், இது வந்து நமக்கு மைனஸ் ஆகும். அப்போ இது வந்து இந்த ஸ்டெப் கேன்சல் ஆகும். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு மைனஸ் 183 மைனஸ் 81. அப்போ என்னம்மா வரும்? 180 ப்ளஸ் 80னா 200 264 இல்லையா? மைனஸ் 264 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ரெண்டு நம்பருமே நம்ம அப்படியே இறக்கலாமா? 216 எக்ஸ் ப்ளஸ் 144. ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஃபிஃப்த் ஸ்டெப்பு 2 இன்ட்டு ப்ராக்கெட் இங்கே என்னமா இருக்குது அதை அப்படி நம்ம இங்கே போடலாம். 11 எக்ஸ் ஸ்கொயர்
minus 9x. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண என்னமா வரும் 2 11s are 22x square minus 9 2s are 18x இல்லையா. இதுக்கு என்ன சிம்பிள் மாறும், ஃபிஃப்த்துக்கு வந்து மறந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்கொயர் சிம்பிள், ஸ்கொயரில் ரெக்டாங்கிள் சிம்பிள் நம்ம எப்படி வச்சுக்கோங்க. அந்த நம்பரை நம்ம இங்கே எழுத போகிறோம், கொஞ்சம் தள்ளி எழுதலாம். 22x square minus 18x. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், 6th ஸ்டெப்பு. இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அதை அங்கே எழுதலாம். -264x square டிவைடட் பை இங்கே உள்ள ஃபஸ்ட்டு நம்பர் அங்கே எழுதலாமா 22x square. இது x square. ஓகேம்மா. அப்போ என்ன மாறும், இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இதுனா 22ஆலே போகும் இல்லையா, 1 2 இல்லையா, கரெக்ட். அப்போ 122 22 அண்ட் 1 2 இல்லையாம்மா 12. அப்போ என்ன வரும் -12. இதுக்கு வந்து நம்ம ரவுண்டு சிம்பிள் போட்டுடலாம். ரவுண்டு சிம்பிள் போட்டாச்சுன்னா அந்த நம்பர் வந்து நம்ம இங்கேயும் எழுதணும் -12 அண்ட் இங்கேயும் எழுதணும் இல்லையாம்மா. ஓகே, இப்போ எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா, 7th ஸ்டெப். அந்த ரவுண்டு சிம்பிளில் அந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். -12 ப்ராக்கெட். இங்கே என்னமா இருக்கும் அதை அப்படி நம்ம அங்கே எழுத போகிறோம். 22x square and -18x and -12. ஓகேம்மா, -12. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 22 × 12 என்னமா வரும் 10 220. அப்போ 220 ப்ளஸ் 22 × 2 44 இல்லையா. அப்போது 44 மீன்ஸ் 44. அப்போது 264 கரெக்ட் தான். 264 -264x square ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 18 × 12 என்னமா வரும் 10 12s are 120. 120 × 120 ப்ளஸ் 8 12s are அது 96 இல்லையா. இப்போ 96னா 6 216 இல்லையாம்மா 216 கரெக்ட். 216 தான் வந்திருக்கு. அப்போ 216x 12 12s are 144 ப்ளஸ் 144. ஓகேம்மா. இதுக்கு என்ன சிம்பிள்மா போடுவோம், ஃபைனல் சிம்பிள் வந்து இந்த சிம்பிள் இல்லையா, இந்த சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பிளேஸில் எழுத போகிறோம். ஸோ 264 ப்ளஸ் 264x square இல்லையாம்மா x square ப்ளஸ் 216x ப்ளஸ் 144. ஓகேம்மா. இப்போ அது ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்துக்கும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் இது வந்து மைனஸ் இல்லையாம்மா. அப்போ என்ன வரும், இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 கிடைக்கும். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதலாம் பாருங்கள். ஆன்சர் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை அப்படி எழுதணுமா, அது ஆன்சர் 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144. அதாவது இதோட ரூட் என்னமா வந்துருச்சு, ஆன்சர் வந்து மாடுலஸ். இது எழுதலாமா 11x square minus 9x minus 12. இதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். போட்டலாமா. ஓகேம்மா.